கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இயேசுவின் வல்லமை ஊழியத்தின் சார்பாகவும் இந்த அதிகாலை வேளையிலே இருட்டுடைய ஜெபத்திற்கும் வீடியோ மினிஸ்ட்ரி பிரதிஷ்டை ஆராதனைக்கு வந்திருக்கிற எல்லா தேவ போதகர்களுக்கும் தேவனுடைய தேவ ஜனங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேவனுடைய கிருபையும் தயவும் நம் யாவரோடும் கூட இருந்து வழி நடத்துவதாக. இந்நாட்களிலே தேவன் நம்மளுக்கு ஆரம்பம் முதல் இம்மட்டும் கர்த்தர் நம்மளை நடத்தினார். எல்லா ஜெபங்களிலும் பாடலிலும் ஆராதனையிலும் ஸ்தோத்திர பலி அல்லேலூயா செலுத்துதலிலும் தேவன் நம்மளோடு கூட இருந்தால் வழி நடத்தினார். அதற்காய் கர்த்தரை நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது நம் தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோமாக. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிப்போம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 17வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: இந்த கோலையும் உன் கையிலே பிடித்து கொண்டு போ, இதனால் நீ அடையாளங்களை செய்வாய் என்றார். அந்த வசனத்தை மீண்டும் ஒரு விஷயம் வாசிக்கிறேன். இந்த கோலையும் உன் கையிலே பிடித்து கொண்டு போ, இதனால் அடையாளங்களை செய்வாய் என்றார். நாம் ஒரு நிமிடம் தேவ செய்திக்காய் நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கூடந்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய கிருபையினாலே இன்றைக்கு ஒரு புதிய பிரதிஷ்டை ஆராதனையை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, இப்பொழுது நீர் உடைய வார்த்தை எங்களிடத்துல பேசுவீராக, உடைய வார்த்தை எங்களிடத்துல நீர் கொடுப்பீராக. சுய மாமிசம் எல்லாம் மறைக்கப்படுவதாக. ஆண்டவரே, உடைய வார்த்தை எங்கள் இருதயத்திலே தங்கும்படியாய் எங்கள் யாவருடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். நீரை பொறுப்படுத்த வழி நடத்தலும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த யாத்ராகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 17வது வசனத்திலே முதல் வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது: இந்த கோலையும் உன் கையிலே பிடித்து கொண்டு போ. இன்றைக்கு தேவனுடைய கிருபையினாலே இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக டேடி என்னிடத்துல சொல்லும் பொழுது எனக்குள்ளாக ஒரு கேள்வி இருந்தது. எதை குறித்து நான் பிரசங்கம் பண்ண வேண்டும், எதை குறித்து சொல்ல வேண்டும்? இந்த மாதம் நம்மளுக்கு சத்தியத்தின் மாதமா இருக்கிறது, ஆனால் இது ஒரு வீடியோ பிரதிஷ்டையா இருக்கிறது. அப்ப இதை குறித்து என்ன காரியத்தை வைத்து நான் பேச வேண்டும், தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்தார்: இந்த கோலையும் உன் கையிலே பிடித்து கொண்டு போ. இந்த வசனத்தை நாம் நன்றாய் கவனித்து பார்த்தால் அங்க வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, இந்த கோலையும் என்று வார்த்தை சொல்லுகிறது. அப்படி என்றால் நாம் செய்கிற, நீ போகிற பாதையிலே, நீ ஊழியத்துக்காக சொல்லுகிறார்கள், நீங்கள் கடந்து சொல்லுகிற பாதையிலே இந்த கோலையும் உங்கள் கையிலே பிடித்து கொண்டு போங்கள் என்று சொல்லுகிறார். அதை ஒரு உதவியாய் அதை உங்களுடைய கரத்திலே நீங்கள் பிடித்து கொண்டு போங்கள் என்று தேவன் மோசேக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்ப இங்க தேவன் சொல்லுகிறார் இந்த கோலையும் என்று சொல்லுகிறார். அப்ப எந்த கோலை தேவன் பிடித்து கொண்டு போக சொன்னாராம்? அதே 4வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால் அந்த வார்த்தையை சொல்லுது, கர்த்தர் அவனை நோக்கி உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றான். மோசேயின் கையிலே ஆடுகள் மேய்ப்பதற்காக, ஆடுகள் வழி தவறி போகும் பொழுது அதை திருத்தி பாதைகளை நடத்தும்படியாக, அல்லது ஆடுகளுக்கு பாதிப்பு அல்லது மிருகங்கள் அதை பட்சிக்க வரும் பொழுது அதை துரத்துவதற்காக வைத்திருந்த ஒரு சாதாரண கோலை தேவன் அவனை கையிலே பிடித்து கொண்டு செல்ல சொல்லுகிறார். ஒரு சாதாரண எல்லா ஆடு மேய்க்கிறவர்களும் அதுக்கு அப்படிப்பட்ட ஒரு கோலை கட்டி கையில வச்சிருப்பாங்க. ஏன்னா எல்லா மிருகங்கள் வரும் பொழுது அதை அடிக்கிறதுக்கோ அல்லது அதை துரத்துறதுக்கு அதை பயன்படுத்துவாங்க. இன்னைக்கு நம்ம ஆடு மேய்க்கிறவங்க கையில பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சாதாரண கோலை தான் தேவன் மோசேயை பிடித்து கொண்டு சொல்லுகிறதை நான் பார்க்க முடிகிறது. அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்திலே இந்த பிரதிஷ்டை ஆராதனைக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய தேவ பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன? எல்லார் கையிலையும் இருக்கிற அந்த வீடியோ, எல்லார் கையிலையும் யூடியூப் இருக்கு, எல்லார் கையிலையும் மொபைல் இருக்கு. ஆனா நான் கொடுக்கிற இந்த வீடியோ என்கிற இந்த ஊழியத்தை நீங்கள் பிடித்து செல்லுங்கள். நேற்றைய தினத்திலே இந்த பிரதிஷ்டை ஆராதனைக்குரியதை நான் சொல்லும் பொழுதே கர்த்தரின் இடத்துல ஒரு வார்த்தையை சொன்னார். இந்த ஊழியமாவது எல்லாரும் சேர்ந்து செய்கிற ஊழியம். இது இயேசுவின் வல்லமை ஊழியத்துல இருக்கிற போதகர் மாத்திரமோ அல்லது எடிட்டர்ஸ் மாத்திரமோ அல்லது அதனுடைய பேக்ரவுண்ட் ஒர்க் பண்றவங்க அவங்க மாத்திரம் செய்கிற ஊழியம் அல்ல. இது எல்லாரும் செய்கிற ஊழியம் என்று சொன்னார். அதனாலதான் நேற்று நான் அறிவிப்பு கொடுக்கும் பொழுதே அது எல்லாரும் செய்கிற ஊழியம் என்று நான் சொன்னேன். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு ஆராதனை வேளையிலையும் பாஸ்டர் லெஸ்லி பாஸ்டர் அவர்களும் அதைத்தான் திரும்ப திரும்ப சொன்னார், நாமும் அதிலே பங்கு பெற வேண்டும் என்று. அப்ப இங்கு வேதம் சொல்லுகிறது, அவர் கோலை பிடித்து கொண்டு போங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா நம்மளுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். இதை நாம் பிடித்து கொண்டு நாம் சொல்லுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த ஊழியத்தை நாம் இணைந்து செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும்.
அப்ப அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, இந்த கோலையும் என்று சொல்லுகிறது. மோசையோடு அவனுக்குரிய காரியங்கள் இருந்தது, அவனுக்குள்ளாக தேவனுடைய வார்த்தை இருந்தது, அவனுக்குள்ளாக தேவனுடைய அபிஷேகம் இருந்தது, அவனுக்குள்ளாக தேவனுடைய அழைப்பு இருந்தது. அதனோடு கூட அவனுக்குள்ளாக சாதாரணமாய் அவனிடத்துல காணப்பட்ட ஒரு கோலை தேவன் கொடுத்தார். அதை எடுத்து போக சொன்னார். அந்த கோலை கொண்டுதான் தேவன் பலத்த காரியத்தை செய்தார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மளுக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம், ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனை துதிக்கிறோம், மணிக்கணக்காய் நாம் தேவனை ஜெபிக்கிறோம், தேவ சமூகத்துல ஜெபிக்கிறோம். அதோடு கூட நம்முடைய பார்வையிலே சாதாரணமாய் காணப்படுகிற இந்த வீடியோ மினிஸ்ட்ரியும் நாம் எடுத்து செல்லுகிறவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, இந்த கோலை எடுத்துக்கொண்டு செல். அப்ப மோசே அந்த கோலை எடுத்துக்கொண்டு போகும் பொழுது அதன் மூலமாய் கர்த்தர் என்ன காரியத்தை செய்தார் என்று சொல்லி மிகவும் சுருக்கமாய் நாம் தியானித்து தேவனுடைய கரத்திலே நாம் இந்த வார்த்தையை நாம் பெற்றுக் கொள்ளுவோமாக. நம்ம முதலாவதாக அவன் அந்த கோலை பிடித்து கொண்டு சொல்லும் பொழுது அங்கு என்ன நடக்கிறது? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 30வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால் அந்த வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தர் மோசேக்கு சொல்லி சகல வார்த்தைகளையும் ஆரோனுக்கு சொல்லி ஜனங்களுக்கு கண்களுக்கு முன்பாக அந்த அடையாளங்களை செய்தான். ஜனங்கள் விசுவாசித்தார்கள். இவன் முதலாவது அந்த கோலை பிடித்து கொண்டு போன உடனே அங்க என்ன நடக்கிறது? ஜனங்கள் விசுவாசிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். இந்த ஜனங்கள் எங்க இருக்கிறார்கள்? அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலே காணப்படுகிறார்கள். அவர்களுக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட அந்த தரிசனத்தை மறந்து போனார்கள். ஏனென்றால் 400 வருஷம் இருப்பீங்கன்னு சொன்னீங்க, ஆனா அதுக்கப்புறம் அவர்கள் வெளியில வருவார்னு சொன்னாங்க. எரேமியாவை போல ஒரு மனிதனும் அங்கு ஜெபிக்கிறவன் இல்லை. அது எதை காட்டுகிறது? அவர்கள் அந்த தரிசனத்தை மறந்து போனார்கள். முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த தரிசனத்தை அவர் மறந்து போனார்கள், தேவனை மறந்து போனார்கள். தேவ சமூகத்துல கூக்குரல் இடுகிறவர்களாய் மாத்திரம்தான் அவர்கள் காணப்பட்டார்கள். ஆனா இந்த கோல் போன உடனே அங்கு என்ன நடக்கிறது? அங்கு அவர்களுக்குள்ளாய் ஒரு விசுவாசத்தை துளிர பண்ணுகிறது. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வீடியோ மினிஸ்ட்ரி எல்லார் கையிலும் இருக்கு, ஆனா நாம் இதை ஒரு கோலா எடுத்து சொல்லும் பொழுது, இந்த இயேசுவின் வல்லமை ஊழியம் அதை ஒரு கோலா எடுத்து சொல்லும் பொழுது அநேக தேவ ஜனங்களுக்கு அது ஒரு விசுவாசத்தை உயிர்ப்பிக்கிறதாய் காணப்பட போகிறது. அநேக அவிசுவாசிகளை தேவனுக்குள்ளாய் நிலைநிறுத்துகிறதாய் காணப்பட போகிறது. முதலாவது இது கிரியை செய்கிறது புறஜாதிகள் மத்தியில் அல்ல, தேவனை அறியாத ஜனங்கள் அல்ல, தேவனை அறிந்தும் அவருடைய தரிசனங்களை மறந்து போய், அவருடைய வார்த்தையை மறந்து போய், அல்லது அவரால் நடத்தப்படுகிறதை மறந்து போய் எப்பொழுதும் போராட்டத்தையே பார்த்து அழுது கொண்டு இருக்கிறார்களோவா, விசுவாசத்தில் குறைந்திருக்கிறார்களோவா, அவர்களை பலப்படுத்துகிறதா இந்த ஊழியம் மாறுகிறது. அந்த அவிசுவாசத்தில் இருக்கிறவர்களை தேவன் இந்த வசனத்தின் மூலமாய் பலப்படுத்த போகிறார். இந்த வீடியோ மினிஸ்ட்ரியின் மூலமாய் கர்த்தர் பலப்படுத்த போகிறார். அப்ப அங்க வசனம் சொல்லுது பாருங்க, அந்த கோல் புறப்பட்டு போன உடனே முதலாவது என்ன நடக்குது? அவர்கள் விசுவாசித்தார்கள். அந்த தேவ ஜனம் விசுவாசித்தார்கள். அங்கு விசுவாசித்த உடனே அதனால் என்ன பலன் வருகிறது பாருங்க. அதே வசனம் சொல்லுகிறது, 31வது வசனம் சொல்லுது பாருங்க, ஜனங்கள் விசுவாசித்தார்கள், கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்று அவர்கள் பாடும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். இங்க என்ன நடக்கிறது? அவர்கள் விசுவாசித்தது மாத்திரமல்ல, அவர்கள் உபத்திரவத்தை தேவன் கண்டார். அப்படின்னா எதை காட்டுகிறது? தேவன் அவர்களை காண்கிற தேவனாய் காணப்படுகிறார். அன்றைக்கு வனாந்தரத்தில் சென்ற ஆகாரை தேவன் கண்ணோக்கி பார்த்தார் அல்லவா? அதே போல் இந்த வசனத்தை கேட்கிற, இந்த வீடியோவை பார்க்க போகிற தேவ ஜனங்கள் உணரப் போகிறார்கள், அறிந்து கொள்ள போகிறார்கள். என்ன காரியத்தை அறிந்து கொள்ள போகிறார்கள்? தேவன் என்னை காண்கிறார் என்கிற காரியத்தை, தேவன் என்னுடைய வாழ்க்கையை காண்கிறார், அதன் மூலமாய் நான் தேவன் அண்டையிலே சேரப்போகிறேன் என்கிற விசுவாசம் அவர்களுக்கு துளிர்க்க போகிறது. அதனால் என்ன நடக்க போகிறது? அவர்கள் தலை குனிந்து தேவனை தொழுது கொள்ளுகிறவர்களாய் மாறப் போகிறார்கள். விசுவாசம் இல்லாமல் தேவனை விட்டு விலகினவர்கள் தேவனை மீண்டும் தொழுது கொள்ளுகிறவர்களாய் அவர்கள் மாறப்போகிறார்கள். அவர்கள் வாழ்க்கையிலே தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறார். இந்த வார்த்தையை இன்னொரு வசனத்தோடு நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால், மல்கியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அந்த வசனம் இப்படியா சொல்லு பாருங்க, அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். இந்த வசனம் அநேகருக்கு விசுவாசத்தை திரும்ப செய்ய போகிறது, கொடுக்க போகிறது என்றால் என்ன அர்த்தம்? அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருந்து அவர்கள் தேவன் பக்கம் திரும்ப போகிறார்கள். அநேகர் பிதாக்கள் அண்டையிலே தங்கள் பிள்ளைகள் ஓடி வருகிறதை போல் அவர்கள் ஓடி வர போகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தேவன் செய்ய போகிறார்.
இந்த ஊழியத்தை குறித்து நான் பேசும் பொழுது ஏற்கனவே இதன் மூலமாய் நடந்த ஒரு அனுபவத்தையும் நான் பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன். 2014 ஆண்டு செப்டம்பர் மாதம் நான் கோயம்புத்தூர் பட்டணத்திலே ஒரு ILTC கோச்சிங் சென்டர்ல எக்ஸிகியூட்டிவ் மேனேஜராக வேலை பார்த்து கொண்டிருந்தேன். அங்க நான் வேலை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று டேடி வந்து விசிட் பண்ணாங்க. விசிட் பண்ண உடனே அங்க வந்து நாங்க மாலுக்கு போயிருந்தோம். மற்ற காரியங்கள் எனக்கு தேவையானதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு வார்த்தையை சொன்னாங்க, இன்னும் ஒரே மாசத்துல நீ வீட்டுக்கு வந்துருவ. ஆனா எனக்குள்ள இருந்து என்ன விருப்பம்னா, நான் இங்கேயே வேலை செய்யணும், நிறைய அங்க சம்பாதிக்கணும், அது மூலமா ஊழியத்தை செய்யணும். ஆனா தேவன் டேடி மூலமா சொன்ன காரியம் என்னன்றால், இன்னும் ஒரு மாசத்துல கரெக்டா நீ வீட்டுக்கு வந்துரு. அதே மாதிரி ஒரே மாசத்துல வீட்டுக்கு வர கர்த்தர் உதவி செய்தார். திரும்ப வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு கேள்வி, அடுத்து என்ன செய்யணும்? அப்படி ஜெபிக்கும் பொழுதுதான் நவம்பர் மாசம் தேவன் இந்த ஒரு தரிசனத்தை கொடுத்தார். 2014 நவம்பர் மாசம் ஒரு வாட்ஸ்அப் மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கணும், வீடியோ மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கணும் என்று தரிசனத்தை நம்முடைய போதகருக்கு கர்த்தர் கொடுத்தார். ஆனா அந்த நேரங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற மாதிரி நிறைய பேர் வீடியோ மினிஸ்ட்ரி பண்றது கிடையாது. அந்த காலங்கள்ல அந்த நாட்கள்ல எல்லாம் டிவில மாத்திரம் தான் பிரசங்கம் பண்ணுவாங்க. டிவில லோக்கல் டிவிலையோ அல்லது நல்ல நேஷனல் டிவிலையோ அல்லது ஸ்டேட் டிவிலையோ போய் தான் பிரசங்கம் பண்ற வழக்கம் உண்டு. ஆனா தேவன் ஒரு தரிசனத்தை கொடுத்தார். என்ன தரிசனம் கொடுத்தார் என்றால், ஒரு மினி வீடியோவை எடுத்து அதை அநேகருக்கு வாட்ஸ்அப் மூலமா அனுப்பணும். ஆனா இது யாருமே செய்யாத ஒரு புதிய காரியம். அப்பெல்லாம் அந்த அநேக பேர் அது செய்யல. எங்களுக்கு தெரிந்து யாருமே அது செய்யாததா இருந்தது. அது சரி, தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்க ஆரம்பித்த. இதுல இன்னொரு டிராபேக் என்ன இருந்ததுன்னா, அதை யார் எடிட் பண்ணுவா, அந்த வீடியோ யார் எடுப்பா? ஏன்னா எனக்கு எடுக்கிற அந்த அனுபவம் கிடையாது, கேமராவை ஹேண்டில் பண்ணி எந்த அனுபவம் கிடையாது, எடிட்டிங்கை பத்தி ஒரு அறிவும் கிடையாது, அதை குறித்த எந்த ஞானமும் கிடையாது. ஆனா தேவன் ஒரு வார்த்தையை கொடுத்தா நீ செய்யணும் சொல்லி டேடி மூலமா அந்த வார்த்தையை கொடுத்த உடனே ஜோமணி டிசம்பர் மாசம் 2014 டிசம்பர் மாசம் ஆரம்பித்தோம். நீங்க அந்த ஆரம்பிக்கப்பட்ட ஊழியத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அந்த நாட்கள்ல எனக்கு கிரீன் ஸ்கிரீன், இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கிரீன் ஸ்கிரீன் யூஸ் பண்ணுவாங்க பேக்ரவுண்ட் கட் பண்றதுக்கு. ஆனா அந்த நாட்கள்ல எனக்கு கிரீன் ஸ்கிரீன் கூட என்னன்னு எனக்கு தெரியாது. அதனால என்ன செய்தேன்னா, ஒரு போர்வை எடுத்து மேல தொங்க விட்டு அதுல உட்கார வச்சுதான் டேடியை பேச வச்சோம். அதுல லைட்டிங் கிடையாது, வீட்டுல ரூம்ல இருக்கிற லைட் தான். அதனால முகம் கூட சரியா தெரியல. இந்த சைடு பார்த்தா கருப்படிச்சிருக்கு, அந்த சைடு பார்த்தா கருப்படிச்சிருக்கு. சிவப்பா இருக்கிற டேடி அங்க அந்த வீடியோல பாத்தீங்கன்னா கண்டங்கரையும் கருப்பா இருந்தாங்க. பின்னாடி இருக்கிற ஸ்கிரீனை எப்படி கட் பண்ணணும்னு கூட எனக்கு தெரியல. அதை கட் பண்ணும்போது நிறைய டேடியோட அந்த கை முதற்கொண்டு அங்க கட் ஆகுறதா காணப்பட்டது. சரி, அதுக்கப்புறம் தான் அதை வைத்துதான் கொஞ்சம் கொஞ்சமாய் ஜோமணி அநேக காரியங்களை யூடியூப் மூலமாய் கத்துக்கொள்ள தேவன் ஞானத்தை கொடுத்தார். கொஞ்சம் கொஞ்சமாய் அதை கத்துக்க ஆரம்பித்தோம், செய்ய ஆரம்பித்தோம். இப்படி செய்யும் பொழுது என்ன நடந்தது, ஒரு வீடியோ ஏற்கனவே நான் சாட்சியாய் பகிர்ந்திருக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் வீடியோ எங்களை எடுக்கிறதுக்கே 3 மணி நேரம் ஆகும், குறைஞ்சது 3 மணி நேரம் ஆகும். ஏன்னா கேமரா எப்படி வைக்கணும் தெரியாது, எப்படி பேசணும் தெரியாது, தடுமாற்றங்கள் நிறைய வரும், மைக் இல்லை, எதுவுமே கிடையாது, நாய்ஸ் சவுண்ட் வரும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்றால், வீடியோ எடுக்கிறது எப்பயும் நைட்டு தான் எடுக்க முடியும். நைட்டு 10 மணி அல்லது குறைஞ்சது 9 மணிக்கு மேலதான். ஏன்னா ரோட்ல போற சத்தம், வண்டி சவுண்ட் இருக்கக்கூடாது, பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்க சவுண்ட் இருக்கக்கூடாது. ஏன்னா நாங்க இருந்த வீடு 4 வீடு சேர்ந்த ஒரு காம்பவுண்ட் வீட்டுல தான் இருந்தோம். அப்ப வீட்டுல பக்கத்து வீட்டுக்காரங்க சத்தமும் வரக்கூடாது. அப்படிப்பட்ட அந்த நேரத்துலதான் அப்படிப்பட்ட வார்த்தையை எடுக்க ஆரம்பித்தோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாய் அதை கற்றுக்கொள்ள கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். இப்படி கத்துக்கொள்ளும் பொழுது ஒரு 10 நிமிஷம் வீடியோ எடிட் பண்றதுக்கு எனக்கு குறைந்தது 8 மணி நேரம் ஆகும். நைட்டு 10 மணிக்கு ரெக்கார்டிங் ஆரம்பிப்போம், 11 மணிக்கு நாங்க முடிக்க ஆரம்பிப்போம். முடிச்ச உடனே 11 மணியிலிருந்து காலையில 7 மணி வரைக்கும் அந்த வீடியோவை எடிட் பண்ணுவேன். 7 மணிக்கு அப்புறம் எடிட் பண்ணிட்டு அதை எப்படி கம்ப்ரஸ் பண்ண, ஏன்னா வாட்ஸ்அப்ல அனுப்பணும்னா அந்த அமௌண்ட் குறையணும், அந்த சைஸ் குறையணும். அதனால அதை கம்ப்ரஸ் பண்றதுக்கு அதுக்கு 1 மணி நேரம் உட்காந்து செலவிட்டு காலையில 8 மணிக்கு தான் டேடி எழுப்பி நான் கொடுப்பேன், இந்த வீடியோ ரெடி ஆயிடுச்சு நீங்க போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வாட்ஸ்அப்ல இருக்கிற கொஞ்சம் பேருக்கு நம்ம கொடுக்க ஆரம்பித்தோம். இதுக்கு இடையிலேயே கர்த்தர் ஒரு மனிதனை உருவாக்கினார். நாசரேத்திலிருந்து ஒரு தேவ மனிதர், ஒரு தேவனுடைய பிள்ளை, இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுங்க, இது மூலமா நீங்க எடிட் பண்ணலாம்னு சொல்லி கத்துக் கொடுத்தார். இந்த சாஃப்ட்வேரை வாங்கிட்டு வந்து அதை பழக ஆரம்பித்தோம். அப்படியே ஆரம்பித்தோம். அதை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு 300 பேருக்கு தான் நம்ம அனுப்ப ஆரம்பிச்சோம். எப்ப டிசம்பர் மாசம் நம்ம அனுப்ப ஆரம்பிச்சது வெறும் 300 பேருக்கு தான். 300 பேருக்கு ஆரம்பிக்கப்பட்டது. அது ஒரு வாட்ஸ்அப் மினிஸ்ட்ரியே ஆரம்பிக்கப்பட்டது. ஆனா அதே அந்த வாட்ஸ்அப் மினிஸ்ட்ரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாய் கர்த்தர் வளர உதவி செய்தார். அநேக பேர் அதுல குரூப்ல இணைக்க உதவி செய்தார். நிறைய பேர் முன்னாக வந்து அவர்கள் அநேக கான்டாக்டை கொடுத்தார்கள். அதை நாங்கள் சேர்த்து அப்படியே ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தோம்.
அப்ப எங்களுக்குள்ளாக ஒரு டார்கெட் இருந்துச்சு. ஜனவரி மாசம் 2015 ஒரு டார்கெட் இருந்துச்சு. என்ன டார்கெட் என்றால், இந்த 2015 முடிகிறதுக்குள்ள ஒரு 1000 பேருக்குனாலும் இந்த வீடியோ அனுப்பணும். 300 பேருக்கு இப்ப அனுப்பிக்கிட்டு இருக்கோம். 2015 முடிகிறதுக்குள்ள ஒரு 1000 பேருக்குள்ளனாலும் இந்த வீடியோ அனுப்பணும் என்ற ஒரு வாஞ்சி இருந்தது. அது ஒரு டார்கெட்டாக வைத்தோம். ஆனா தேவனுடைய கிருபையினாலே அதுக்கு தேவன் ஒரு பெரிய கிருபையை பாராட்டினார். அதனால 2015 முடிவுல செப்டம்பர் மாசம் 50,000 பேருக்கு அனுப்ப கர்த்தர் உதவி செய்தார். ஒரே நேரத்துல 50,000 பேருக்கு. ஒரு பிராட்காஸ்ட்ல 256 பேர் தான் சேர்க்க முடியும். அப்ப எத்தனை பிராட்காஸ்ட் இருக்கும் என்று யோசித்து பாருங்க. 50,000 பேருக்கு தேவன் அனுப்ப உதவி செய்தார். அது அநேகருக்கு போய் லட்சக்கணக்கில் போய் சேர தேவன் கிருபை பாராட்டினார். 22 நாடுகளுக்கு அனுப்ப கர்த்தர் கிருபை செய்தார். ஆனா இது எப்பெல்லாம் நடத்தும் போது எப்படி இருந்தென்றால், ஒரு கேமரா, சரியான கேமரா கிடையாது. 2வது லைட்டிங் கிடையாது. லைட்டுக்கு என்ன செய்தோம் என்றால், பிவிசி பைப் இருக்கல்லவா, பிளாஸ்டிக் பைப்பு, அதை வீட்டுல நடுவுல தொங்க விட்டு அதுல எங்களுக்கு தெரிஞ்ச டியூப் லைட்டை வாங்கிட்டு வந்து அதை கெட்டி தான் நானும் டேடி சேர்ந்துதான் இந்த ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தோம். இந்த 50,000 பேருக்கு போகும்போதும் வீடியோ அப்படிதான் எடுத்தோம். 4 டியூப் லைட்டை பிவிசி பைப்ல கெட்டி அதை தொங்க விட்டு, நடு வீட்டுல தொங்க விட்டு, அது மூலமா லைட் வர வச்சுதான் நாங்க எடுக்க ஆரம்பித்தோம். அது ரொம்ப வெக்கையாவும் இருக்கும். ஆனா அந்த நேரங்கள் அப்படிப்பட்ட ஊழியத்தை கர்த்தர் கிருபை செய்தார். 2015 முடிவுக்குள்ளாக 1,00,000 பேருக்கு மேல பார்க்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். 22 நாடு ஜனங்கள் அதை கேட்க கிருபை செய்தார். இது வீடியோ மினிஸ்ட்ரி மாத்திரமல்ல, அதனோடு கூட நாங்கள் ஆடியோ மினிஸ்ட்ரி அடுப்ப ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் பைபிள் ஸ்டிக்கர்ஸ், தினம்தோறும் பிரசங்கம் என்கிற ஒரு பைபிள் ஸ்டிக்கர்ஸும், தினம்தோறும் தியானம் என்று சொல்லி 12 குறிப்புகளாய், ஒரு தலைப்பு எடுத்துக்கிட்டா, தியானம் எடுத்துக்கிட்டா அதை குறிச்சு 12 குறிப்புகள், கர்த்தர் எடுத்துட்டா அதை கொடுத்து 12 குறிப்புகள், ஞானம் எடுத்துட்டால் அதை குறித்து 12 குறிப்புகள் சொல்லி 12 குறிப்புகளாய் டிசைன் செய்து அனுப்ப கர்த்தர் உதவி செய்தார். இது மூலமா 2016க்குள்ளாக அநேகரை சந்திக்க தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டினார். எதற்காக நான் இதை பகிர்ந்து கொள்கிறேன்? அப்படிதான் தேவன் 2014 டிசம்பர் மாசத்திலே அற்பமாய் சின்ன ரூம்ல 2 பேராய் ஆரம்பித்த ஊழியத்தை அநேக ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்தார். அநேகரை அது விசுவாசத்திற்குள்ளாக கொண்டு வந்தது. ஒரு தேவனுடைய பிள்ளை டேடிக்கு போன் பண்ணி சொன்னாங்க, உங்களுடைய பிரசங்கம் வித்தியாசமா இருக்கிறது, இதற்காகவே நான் கம்ப்யூட்டர் வாங்கி இதை ஸ்டோர் பண்ணி வைத்திருக்கிறேன். இன்னும் சில சொன்னாங்க, இதை நான் தினமும் உட்கார்ந்து டைரியில எழுதுறேன். ஸ்ரீலங்காவில இருந்து ஒருத்தவங்க கால் பண்ணி சொன்னாங்க, இதற்கென்று நான் தனித்துவமாய் நேரத்தை ஒதுக்குறேன் என்று சொன்னார்கள். இது மூலமா தான் யூகேலையும் ஊழியங்கள் வளர ஆரம்பித்தது. இப்படிப்பட்ட பெரிய காரியங்களை தேவன் அந்த வாட்ஸ்அப் மினிஸ்ட்ரி மூலமாய் கிருபை செய்தார். அதே போல இன்றைக்கு தேவன் இந்த கோலை பிடித்து கொண்டு போகல் என்று சொல்லுகிறார் என்றால், இது கடந்த நாட்கள் செய்த ஊழியத்தை காட்டிலும் இந்நாள் முதற்கொண்டு தேவன் பெரிய வளர்ச்சியை கர்த்தர் இந்த ஊழியத்தில் கொடுக்க போகிறார். இந்த யூடியூப் மூலமாய் ஆரம்பிக்கிற இந்த ஊழியத்தை தேவன் அநேகரை விசுவாசத்தில் கொண்டு வர போகிறார். அநேகர் தேவன் பக்கமாய் திரும்ப போகிறார்கள். அநேகர் தேவனை தொழுது கொள்ளுகிறவர்களாய் மாறப் போகிறார்கள். அப்ப முதலாவது மோசே அந்த கோலை பிடித்து கொண்டு போன உடனே அங்கிருந்த விசுவாசமற்ற ஜனங்கள், நம்பிக்கையற்ற ஜனங்கள் தேவனுக்குள்ளாய் விசுவாசம் பெற்றவர்களாயும் தேவனை தொழுது கொள்ளுகிறவர்களாய் அவர்கள் மாறினார்கள். 2வதாக அந்த கோலை பிடித்து கொண்டு போன உடனே அங்க என்ன நடக்கிறது? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால், அந்த வார்த்தையை தெளிவாய் சொல்லுகிற அந்த கோல் என்ன செய்ததாம்? அவர்கள் ஒவ்வொருவனாக தன் கோலை போட்ட போது அவைகள் சர்ப்பங்களாயின. ஆரோனுடைய கோலோ அவர்களுடைய கோலை விழுங்கிற்று. 2வது தேவனால் கொடுக்கப்படுகிற, தேவனால் சொல்லி எடுத்து சொல்லுகிற கோல் என்ன செய்ய போகிறான்? சத்துருக்களின் சர்ப்பங்களை விழுங்குகிறதாய் மாறப்போகிறது. சர்ப்பங்கள் என்பது எதை காட்டுகிறது? தந்திரங்களை. இந்த நாட்களில் இருக்கிற தந்திரமான உபதேசங்கள், இந்த நாட்களில் இருக்கிற தந்திரமான வார்த்தைகளை தேவன் விழுங்கி போட போகிறார். நம் மூலமாய், நம்முடைய ஊழியத்தின் மூலமாய் கொடுக்கிற இந்த வீடியோ மினிஸ்ட்ரியின் மூலமாய் தேவன் கொடுக்கிற செய்தியை, அவர் கொடுக்கிற வார்த்தையை அநேக சத்துருக்களின் பாம்புகளை, சத்துருக்களின் தந்திரமான பேச்சுகளை அது விழுங்கி போட போகிறது. இங்க மோசேயினுடைய கோல் 2வது என்ன செய்தது? சத்துருக்களின் தந்திரங்களை விழுங்கி போட்டது. இந்த சத்துருக்களின் தந்திரங்களை விழுங்கி போட்டது எப்படியெல்லாம் விழுங்கி போட்டுச்சா? அந்த நேரத்துல மாத்திரம் பாம்பை விழுங்கி போடல, அவர்கள் நதிகளை ரத்தங்களாய் மாற்றும் போதும் மந்திரவாதிகள் அதை செய்ய பார்த்தார்கள். பேன்களை கொண்டு வரும் பொழுதும் அதை செய்ய பார்த்தார்கள். ஆனால் மந்திரவாதிகளால் முடியாமல் போனது.
இது எதை காட்டுகிறது? தேவன் நம் மூலமாய் செய்யப்படுகிற இந்த ஊழியத்தின் மூலமாய் அநேக அற்புத அடையாளங்களை செய்ய போகிறார். தந்திரமாய் வந்த குள்ள நரிகளை தேவன் விழுங்கி போட போகிறார். அவர்கள் செய்யக்கூடாத பெரிய காரியத்தை தேவன் இந்த விடிய முழிச்சி மூலமாய் செய்ய போகிறார். இது எதை காட்டுகிறது? இந்த தந்திரமாய் பாம்பை விழுங்கி போட்டது எதை காட்டுகிறதாம்? வெளிப்படுத்தல் புஸ்தகம் 12வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் அந்த வசனம் தெளிவாய் சொல்லுது பாருங்க. விழுங்கி போடுகிறது எதை காட்டுகிறது? அந்த வசனம் சொல்லுகிறது, பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்தது, வலு சர்ப்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது. இங்க வசனம் சொல்லுகிறது, வலு சர்ப்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது. என்ன நடக்கிறது? ஒரு ஸ்திரீ அங்கு ஓடி போகிறாள். அந்த ஸ்திரீயை வலு சர்ப்பம் விழுங்கும்படியாக அது ஒரு வெள்ளத்தை அனுப்புகிறது. வெள்ளம் என்பது ஏசாயாவின் புஸ்தகம் 59வது அதிகாரம் 19வது வசனத்துல வாசித்தால் அது சத்ருவினுடைய கிரியை காட்டுகிறது. இன்றைக்கு அநேக ஜனங்கள் வெள்ளத்தால் வாரிக்கொள்ளுகிறதை போல அநேக வீடியோக்களை பார்த்து தேவனை விட்டு விலகி செல்லுகிறவர்களாய் இருக்கிறார்கள். அநேக தந்திரமான வார்த்தைகளை கேட்டு தேவனை மறுதலிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். நீங்க வீடியோல நிறைய பார்க்கலாம், நிறைய தவறான உபதேசங்கள், தவறான வார்த்தைகள் வருது. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அவைகள் வெள்ளம் போல புறப்பட்டு வந்தாலும் தேவனுடைய வார்த்தை அவைகளை விழுங்கி போடும். இந்த வெளிப்படுத்தல் 12:16 சொல்லுகிறது, வலு சர்ப்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கி போட்டது. எப்படி விழுங்கி போட்டதாம்? பூமி பிளந்து அவைகளை விழுங்கி போட்டது. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு நம் மூலமாய் இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறோம் அல்லவா? இந்த வீடியோ மினிஸ்ட்ரி மூலமாய் அநேக சத்துருக்களின் வஞ்சனைகள் விழுங்கி போடப்பட போகிறது. அநேக சத்துருக்களின் வெள்ளம் போன்று வருகிற சத்துருக்களை தேவன் விழுங்கி போட போகிறார். இதையோ தேவன் காப்பாற்றி அநேகரை விடுவிக்கிறவராய் காணப்பட போகிறார். அப்ப இரண்டாவது அந்த கோலை பிடித்து கொண்டு செல்லும் பொழுது என்ன நடக்கிறது? அங்கு சத்துருக்கள் விழுங்கப்பட்டு போகிறார்கள். மூன்றாவதாக மோசே அந்த கோலை பிடித்து கொண்டு போன உடனே அங்கு என்ன நடக்கிறதாம்? வசனம் சொல்லுகிறது, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால் அந்த வார்த்தை சொல்லுது பாருங்க, நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரிலே நடந்து போவார்கள். மூன்றாவதாய் இங்க என்ன நடக்கிறது? சமுத்திரத்துக்கு நேராக உன் கைகளை நீட்டு, சமுத்திரத்துக்கு நேராக உன் கைகளை நீட்டு. இங்கு சொல்லப்படுகிற சமுத்திரம் என்பது எதை காட்டுகிறது? தடைக்கல்லை காட்டுகிறது. இது ஒரு சத்ருவின் ராஜ்யத்தை காட்டுகிறது. ஏனென்றால் புதிய ஏற்பாட்டிலே இயேசுவானவர் அந்த பிசாசு மிடித்த மனிதனிடையே பிசாசை துரத்தும் பொழுது அந்த லேகியோன் அந்த பிசாசு சொல்லுகிறான், ஆண்டவரே எங்களை இந்த பன்றிகளின் கூட்டத்திற்குள்ளாக அனுப்பும். உடனே இயேசு சொல்லுகிறார், கட்டளையிடுகிறார், பன்றிகள் கூட்டத்துக்குள்ள அனுப்பணும். உடனே அந்த பன்றிகள் என்ன செய்து அதுகள் போய் கடலிலே விழுந்து சாகிறதை நாம் பார்க்க முடியும். அது எதை காட்டுகிறது? சமுத்திரம் என்பது, கடல் என்பது சத்ருவின் ராஜ்யத்தை காட்டுகிறது. அப்ப தேவன் சொல்லுகிறார், அவன் மோசே கோலை பிடித்து கொண்டு போன உடனே, எந்த கோலை? தேவனால் கொடுக்கப்பட்ட அந்த கோலை பிடித்து கொண்டு போன உடனே அங்க என்ன நடக்கு? சத்துருக்கள், சமுத்திரங்கள் விலகுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்டாந்தரையிலே நடந்து வந்தார்கள். எகிப்தியர்களோ சத்துருக்கள் அவர்கள் சமுத்திரத்திலே மடங்கடிக்கப்பட்டார்கள். அப்ப தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் இந்த வீடியோ மினிஸ்ட்ரி இந்த கோலை நாம் ஜெபித்து நாம் தூக்கி சொல்லும் பொழுது, அதை நம்முடைய கைகளிலே நாம் பிடித்து சொல்லும் பொழுது அநேக சத்துருக்கள் விழுங்கப்பட்டு போகிறார். அநேக சத்துருக்கள் அவர்களுக்கு விரோதமாகவே அவர்கள் எழும்ப போகிறார்கள். அவர்களுக்கு விரோதமே அவர்கள் எழும்பி யுத்தம் பண்ணி அவர்களே மடிந்து போகிறார்கள். சமுத்திரம் சத்ருவின் ராஜ்யம், எகிப்தியர் சத்ருவின் கிரியைகள். ஆனால் என்ன நடந்தது? அந்த சமுத்திரத்தை கொண்டே தேவன் எகிப்தை அமல செய்தார். அந்த சத்துருக்களை கொண்டே தேவன் சத்துருக்களை அழித்து போட்டார். அதே போல இந்த வீடியோ மினிஸ்ட்ரியின் மூலமாய் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை அநேக சத்துருக்களை நிர்மூலமாக்கி போட போகிறது. இதனால் என்ன நடக்கிறது? அங்கு சத்துருக்கள் எகிப்தியரை அமிழ்த்து போட்டதனால் என்ன நடந்தது? வசனம் சொல்லுகிறது, ஜனங்களை தேவன் இவ்விதமாய் ரட்சித்தார். யாத்ராகமம் 14வது அதிகாரம் 30வது வசனம் இப்படி சொல்லுகிறது, இஸ்ரவேல் இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலை எகிப்தியர் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். தேவனால் கொடுக்கப்படுகிற வார்த்தை இந்த வீடியோ மினிஸ்ட்ரி மூலமாய் போகிறது நிமித்தமாக அநேக பேர் தேவனால் ரட்சிக்கப்பட போகிறார்கள்.
எப்படி ரட்சிக்கப்பட போகிறார்? அவர்கள் சத்துருக்களை அழித்து, இந்த சத்துருக்கள் எப்படிப்பட்ட சத்துருக்கள்? அவர்களை பின்தொடர்ந்து வருகிற சத்துருக்கள். அவர்கள் நினைக்கலாம் நான் இதுல இருந்து விடுதலை ஆகணும், அவர்கள் நினைக்கலாம் இதுல இருந்து என்னை காப்பாற்ற யாரும் இல்லையா என்று ஓடி ஓடி அலைந்து திரிகிறவர்களை, பின்தொடர்ந்து வருகிற சத்துருக்களை தேவன் சமுத்திரத்திலே நிர்மூலமாக்கி போட்டதை போல தம்முடைய ஜனங்களை வெட்டாந்தரையிலே நடக்க செய்து அவர்களுக்கு வழி இதுவே என்று காண்பித்து நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கோலின் மூலமாய் கர்த்தர் தம்முடைய சத்துருக்களை நிர்மூலமாக்கி போட போகிறார். இது தேவன் கொடுக்கிற மூன்றாவது வார்த்தையாய் காணப்படுகிறது. நான்காவதாக அந்த கோலின் மூலமாய் கர்த்தர் என்ன செய்தார்? சுருக்கமாய் நாம் பார்ப்போம். நான்காவதாக அந்த மோசேக்கு கொடுத்த கோலின் மூலமாய் கர்த்தர் என்ன செய்தாராம்? யாத்ராமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 5வது வசனம் இப்படியா சொல்லுங்க. யாத்ராமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 5வது வசனம் இப்படியா சொல்லுகிறது பாருங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோடு கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்துக் கொண்டு ஜனங்களுக்கு முன்பாக நடந்து போ. நான்காவதாக தேவன் இந்த கோலை கொண்டு சொல்லும் பொழுது அங்க என்ன நடக்கிறதாம்? தேவன் மோசேக்கு சொல்லுகிறார், நீ சமுத்திரத்தை அடித்த அந்த கோலை உனக்கு முன்பாக உன்னுடைய கையில பிடித்து கொண்டு போ. நதியை அடித்த கோலை பிடித்து கொண்டு போ. அங்க கோலை பிடித்து கொண்டு பொழுது அங்க என்ன நடக்குது? அந்த வசனம் சொல்லுது, அங்கே அடுத்த வார்த்தை தேவன் சொல்லுகிறார், அங்கே ஓரேப்பிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன். இங்க என்ன நடக்குது? இஸ்ரவேல் ஜனங்கள் தாகத்தினால் மடிய போகிறார்கள், அவர்கள் தாகத்தினால் தவிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இது எதை காட்டுகிறது? தேவனுடைய ஜீவ நீரூற்று இல்லாத ஜனங்களை காட்டுகிறது. தேவனுடைய வசனத்தை ஜீவ நீரூற்றை பெறாத ஜனங்களை காட்டுகிறது. அவர்கள் வெவ்வேறு திசைகளிலே போகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை இங்கே இருக்கென்று ஓடுகிறார்கள், அங்கே இருக்கென்று ஓடுகிறார்கள். ஆனா உண்மையான ஜீவ நீரூற்று அவர்களுக்குள் இல்லாமல் காணப்படுகிறது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், அவர்கள் தாகத்திலே சாக போகிற நிலைமையிலே ஜீவ நீரூற்றுகள் அவர்கள் இல்லாதபடினால் நீ அந்த கோலை பிடித்து கொண்டு ஓரேப்புக்கு வா, நான் அங்கே நிற்கிறேன். எந்த கண்மலையிலிருந்து தண்ணீர் அவர்களுக்கு புறப்பட்டு வரும். இந்த நான்காவதா இந்த கோல் எதை கொண்டு வரப்போகிறது? இந்த வீடியோ மினிஸ்ட்ரி எதை கொண்டு வரப்போகிறது? தாகத்தில் இருக்கிறவர்களை தண்ணீரை கொடுத்து அவர்களை தாகத்தை தீர்க்க போகிறது. ஜீவன் நீரூற்று இல்லாத ஜனங்களுக்கு ஜீவன் நீரூற்றை கர்த்தர் கொடுக்க போகிறார். அவர் ஜீவன் இல்லாதவர்களுக்கு தேவன் ஜீவனை கொடுக்க போகிறார். அவர்கள் வசனத்தை அறிந்தவர்கள் தான், அவர்கள் தேவனை அறிந்தவர்கள் தான். ஆனாலும் அவர்கள் வாழ்க்கையிலே தாகத்தினால் தவிக்கிறார்கள். அவர்கள் முறுமுறுக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அவர்கள் யுத்தம் பண்ணுகிறவர்களாய் இருக்கிறார்கள். காரணம் என்ன? ஜீவன் நீரூற்று அவர்கள் வாழ்க்கையில இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ அந்த கோலை பிடித்துக் கொண்டு செல்லும் பொழுது உனக்காய் நான் ஓரேப்பிலே நிற்பேன். இந்த வீடியோ மினிஸ்ட்ரி போகிற எல்லா இடங்களிலும் கர்த்தர் அங்கே அவர் நிற்க போகிறார். அவர் அங்கே நின்று அவரே ஜீவ தண்ணீரை கொடுக்க போகிறார். இந்த வார்த்தையின்படி தேவன் நான்காவதாய் இந்த கோலை பிடித்துக் கொண்டு போகும் பொழுது அங்க என்ன நடக்கிறது? தண்ணீர் புறப்பட்டு வருகிறது. தண்ணீர் புறப்பட்டு வருகிறது. அது அநேகருக்கு ஜீவ நீரூற்றாய் கர்த்தர் மாற்றுகிறார். இதுல முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமா? அந்த வார்த்தையை சொல்லுது பாருங்க, ஓரேப்பிலே நான் உனக்கு முன்பாய் நிற்பேன். இது எதை காட்டுகிறது? நம் மூலமாய் கொடுக்கப்படுகிற இந்த ஊழியத்தின் மூலமாய் வருகிற தேவனுடைய வார்த்தை அவர்கள் வீட்டுக்குள்ளாய் போய் சேர்வதற்கு முன்பாகவே கர்த்தர் அங்கு வந்து நிற்கிறவராய் காணப்படுகிறார். கர்த்தர் அங்கு இந்த அநேக தேசங்களுக்கு போகலாம், அநேக மாநிலங்களுக்கு போகலாம், மாவட்டங்களுக்கு போகலாம், அல்லது எதர்ச்சியா யாராவது கூட வந்து இந்த வீடியோவை பார்க்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் பார்ப்பதற்கு முன்பாகவே நான் அங்கு போய் நிற்பேன். நான் கண்மலையாகிய கர்த்தர் நான் நின்று என்னிடத்திலிருந்து புறப்படுகிற தண்ணீர் அவர்களுடைய தாகத்தை தீர்க்கும், அவர்களை பலப்படுத்தும், அவர்களை ஜீவ நீரூற்றிலே சேர்க்கிற தேவனாய் நான் காணப்படுவேன். அதைத்தான் தேவன் இந்த ஊழியத்தின் மூலமாய் செய்ய போகிறார். அப்ப முதலாவது இந்த ஊழியத்தின் மூலமாய் விசுவாசத்தை இழந்து போனவர்களுக்கு விசுவாசத்தை தேவன் புதுப்பிக்க போகிறார். இரண்டாவது, இந்த ஊழியத்தின் மூலமாய் அநேக தந்திரமான வார்த்தைகள், சத்ருவின் கிரியைகளை தேவன் விழுங்கி போட போகிறார். மூன்றாவதாக, இந்த ஊழியத்தின் மூலமாய் அநேகர் வெட்டாந்தரையிலே வழி இல்லாத நேரங்களிலே அவர்களுக்கு இந்த வார்த்தை வழியை கொண்டு வரப்போகிறது. அவர்களை பின்தொடர்கிற சத்துருக்கள் நிர்மூலமாக்கப்பட போகிறார்கள். நான்காவதாக, இந்த ஊழியத்தின் மூலமாய் அநேகருக்கு தேவன் ஜீவன் நீரூற்றை கொடுக்க போகிறார். இந்த 4 காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஐந்தாவதாக, கடைசியாக, இதன் மூலமா இந்த ஊழியத்தை நாம் செய்ய வேண்டியது ஒன்று காணப்படுகிறது. 4 காரியத்தை கர்த்தர் செய்கிறார். நாம் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம். இந்த கோலை கொண்டு நாம் செய்ய வேண்டியது என்ன காரியம்?
காரியமாய் இருக்கிறது? வசனத்தை வாசிப்போம். அதே யாத்ராகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால் அந்த வார்த்தை சொல்லுகிறது, அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனுஷரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடு யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியின் மேல் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். என்ன நடக்கிறது? 5வதாக மோசே அந்த கோலை பிடித்து கொண்டு கண்மலையின் மேல, அவன் மலையின் மேல நிற்கிறான். அங்க என்ன நடக்குது? அடுத்த வார்த்தை சொல்லுது பாருங்க. 12வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் மோசேயின் கைகள் 11வது வசனம் சொல்லுது, மோசே தன் கைகளை ஏறெடுக்கையில் இஸ்ரவேல் ஜனங்கள் மேற்கொண்டார்கள், அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கியர் மேற்கொண்டார்கள். இந்த வசனம் போகிற இடங்களில் எல்லாம் இந்த வசனங்கள் தூக்கி நாம் தேவனுடைய சமூகத்தில் வைத்து ஜெபித்து நாம் அனுப்புகிற நேரம் எல்லாம் நம்முடைய தேவ ஜனங்கள் சத்துருக்களை மேற்கொள்ளுகிறவர்களா இருக்கிறார்கள். ஆனா அடுத்த வார்த்தை ஒண்ணு சொல்லுது பாருங்க. என்ன வார்த்தை சொல்லுகிறது? அவனுடைய கைகள் தளர்ந்து போயிற்று. அவனுடைய கைகள் தளர்ந்து போயிற்று. ஆனா அங்க என்ன நடக்குது? ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இதுதான் நாம் செய்ய வேண்டிய பகுதியாய் காணப்படுகிறது. கர்த்தர் சத்துருக்களை அழிக்க போகிறார். கர்த்தர் விசுவாசம் இல்லாதவர்களுக்கு விசுவாசத்தை கொடுக்க போகிறார். சத்துருக்களை தேவன் சமுத்திரத்தில் நிர்மூலமாக்கி போட போகிறார். தேவன் ஜீவ தண்ணீர் எல்லாம் இது எல்லாத்தையும் தேவன் கொடுக்க போகிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் இந்த ஊழியத்தை தாங்குகிறவர்களாய் காணப்படணும். அங்கு கோல் இருந்தது, அங்கு மோசே இருந்தான், வார்த்தை இருந்தது, விசுவாசம் இருந்தது. ஆனால் எப்பொழுது அங்கு தாங்குகிறவர்கள் வந்தார்களோ அப்பொழுதுதான் யோசுவா அமலேக்கியரை நிர்மூலமாக்கினார். எப்பொழுதுதான் தாங்குகிறவர்கள் வந்தார்களோ அப்பொழுதுதான் தேவன் அங்கு கிரியை செய்கிறவராய் மாறினார். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஊழியத்தை நம்முடைய கரத்திலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதை நாம் தாங்க கடமைப்பட்டு இருக்கிறோம். எப்படி தாங்க வேண்டும்? நம்முடைய ஜெபங்களினால் நாம் தாங்க வேண்டும். நம்முடைய கரங்களினால் நாம் தாங்க வேண்டும். குறிப்பாய் இது அநேகருக்கு இதை அனுப்பி அநேகரை தேவன் பக்கம் திரும்புகிறதாய் நாம் மாற்ற வேண்டும். நமக்கு வருகிற இந்த வீடியோ மெசேஜை அநேகருக்கு நாம் திருப்பி விடணும். அந்த லிங்க் அநேகருக்கு நம்ம சொல்லணும். நம்முடைய நண்பர்களுக்கு சொல்லணும், நம்முடைய சபையாருக்கு சொல்லணும், நம்முடைய விசுவாசிகளுக்கு சொல்லணும், நம்முடைய தேவ ஜனங்களுக்கு சொல்லணும். மற்றவர்களுக்கு எல்லாம் இந்த வார்த்தையை நாம் கொண்டு சேர்க்கிறவர்களாய் காணப்படணும். அங்க என்ன நடக்கிறது? ஆரோனும் ஊரும் மோசேயினுடைய கரங்களை ஒருவரும் ஒரு பக்கமும் இன்னொரு பக்கமும் தாங்கினான். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை நம்மளிடத்தில் கேட்குது. எத்தனை பேர் இந்த ஊழியத்தை தாங்க நாம் ஆயத்தமாய் இருக்கிறோம்? எத்தனை பேர் நாம் இதை அனுப்ப ஆயத்தமாய் இருக்கிறோம்? நான் ஏற்கனவே சொன்னேன், 300 பேருக்கு ஆரம்பிக்கப்பட்ட அந்த வாட்ஸ்அப் மினிஸ்ட்ரி முடியும் பொழுது 1,50,000 பேருக்கு தேவன் அனுப்ப உதவி செய்தார். அது எப்படி நடந்தது? எபியினாலோ அல்லது தம்முடைய போதகரினால் மாத்திரமல்ல, அதனுடைய கான்டாக்டை நிறைய பேர் கொடுத்ததுனால, அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்ததுனால இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நாம் சுமந்து சொல்வோமாக. அவருடைய ஊழியத்தை மற்றவர்களுக்கு நாம் கொடுத்து இந்த ஊழியத்தை தாங்குவோமாக. மற்றவர்களுக்கு இந்த ஊழியத்தை அறிவிப்போமாக. இந்த வீடியோ மினிஸ்ட்ரியை அறிவிப்போமாக. அநேகருக்கு இந்த லிங்கை அனுப்பி இந்த ஊழியத்தை நாம் தாங்குகிறவர்களாய் காணப்படுவோமாக. அப்படி தாங்கும் பொழுதுதான் சத்துருக்கள் முற்றிலும் நிர்மூலமாக்கப்படுவார்கள். சத்துருக்கள் முற்றிலும் நிர்மூலமாக்கப்படுவார்கள். இதுல இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? அந்த யுத்தத்துக்கு முன்னாடிதான், அமலேக்கியர் யுத்தத்துக்கு முன்னாடிதான் இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்கிறவர்களாய் ஒருவரோடு ஒருவர் சண்டை போடுறவர்களா இருந்தாங்க. ஆனா எப்போ ஒண்ணு சேர்ந்தாங்களோ, எப்ப தாங்குகிறவர்களாய் மாறினார்களோ அப்பொழுது அமலேக்கியர் நிர்மூலமாக்கப்பட்டார்கள். அப்ப இந்த ஊழியம் இயேசுவின் வல்லமை ஊழியம் தான். நான் கேட்டா போதும், என்னுடைய குடும்பம் கேட்டா போதும் என்று நாம் நினைக்காம நம்முடைய நண்பர்கள், நாம் வேலை செய்கிற இடங்கள், மற்றவர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுப்போமாக. ஆரோனையும் ஊரை போல் இதை தாங்குகிறவர்களாய் நாம் மாறுவோம். அப்படி தேவனுடைய இந்த ஊழியத்தை நாம் தாங்கி எல்லாரும் சேர்ந்து நடத்தும் பொழுது அந்த கோல் என்னவாய் மாறுகிறதாம். வசனம் சொல்ல கடைசிய ஒரே ஒரு வசனத்தை, வாக்குத்தத்த வசனத்தை வாசித்து நாம் ஜெபிப்போமாக. என்னாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. மறுநாள் மோசே கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியனின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. இந்த கோல் கடைசியா எப்படி மாறுது பாருங்க. அது துளிர் விடுகிறது, பூ பூக்கிறது, அது வாதுளை பழங்களை கொடுக்கிறது. சாதாரணமாய் ஆடு மேய்க்கிறதுக்காய் காணப்பட்ட கோல், எல்லா ஆட்டு மேய்க்கிறவங்களும் வச்சிருந்த சாதாரண கோல் கடைசி எப்படியாய் மாறுகிறது? அது ஒரு தேவனுடைய அடையாளமாய் மாறுகிறது. அது தேவனுடைய கனிகளை கொடுக்கிறதாய் மாறுது. அந்த வசனம் சொல்லுவாங்க, அது துளிர் விட்டு
பூ பூத்து வாதுளை பழங்களை கொடுக்கிறது. இந்த ஊழியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறபடினால் இந்த ஊழியத்தை நாம் உக்கரானத்தோடு இந்த கோலை சுமந்து சொல்லும் பொழுது கர்த்தர் இதற்கொண்டு அநேகரை துளிர்விட செய்ய போகிறார். இந்த ஊழியங்கள் அநேக பகுதிகளாய் துளிர்விட போகுது. இதன் மூலமா அநேக கிளைகளை கர்த்தர் ஆரம்பிக்க போகிறார். இதன் மூலமா அநேக பூக்கள் வரப்போகிறது. இதன் மூலமா அநேக வாதுளம் கனிகளை கர்த்தர் கொடுக்க போகிறார். எப்படி ஒரு இருட்டோட ஜெபத்தின் மூலமாய் 10 ஊழியங்கள் ஆரம்பிக்கப்பட்டதோ அதே போல இந்த வீடியோ மினிஸ்ட்ரி மூலமா அநேக கிளை ஊழியங்களை கர்த்தர் ஆரம்பிக்க போகிறார். அது மாத்திரமல்ல, அது எதை காட்டுகிறது? அது நம்முடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை காட்டுகிறது. யாரெல்லாம் இந்த கோலை சுமந்து சொல்லுகிறார்களோ, யாரெல்லாம் இந்த கோலை அங்கீகரிக்கிறார்களோ அவர்களுடைய குடும்பம் துளிர்வடைய போகிறது. இன்றைக்கு தேவன் இந்த ஊழியத்தை நீங்கள் அங்கீகரித்து செய்யும் பொழுது கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தை துளிரடைய செய்ய போகிறார். உங்கள் வாழ்க்கையில வாடி போனவைகள் எல்லாவற்றையும் துளிரடைய செய்து உங்களுடைய வாழ்க்கையில பூவை பூக்க செய்ய போகிறார். அது மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கை ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கையாய் மாறுகிறது. அது வாதுளம் பழங்களை கொடுக்கிற கனி கொடுக்கிற வாழ்க்கையாய் மாறுகிறது. இந்த வாதுளம் பழங்கள் தான் தேவனுடைய ஆலயத்தில் காணப்பட்டது. அது சாட்சியின் பெட்டிக்குள்ளே காணப்பட்டது. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நம் இந்த ஊழியத்தை நிறைவேற்றும் பொழுது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை துளிர்வடை செய்து பூ பூக்க செய்து அநேகருக்கு கனி கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்ற போகிறார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? யாதியிலே நாம் வாசித்த வசனத்தை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். இந்த கோலை பிடித்துக் கொண்டு போ. நம்மளால் முடிந்த அளவு இந்த ஊழியத்தை தாங்குவோமாக. ஜெபத்தினாலே அநேகருக்கு பகிர்ந்து கொடுத்து தாங்குவோமாக. எல்லா இடங்களுக்கும் இந்த ஊழியத்தை, இந்த கோலை நாம் பிடித்துக் கொண்டு சொல்லுவோமாக. இப்பொழுது நாம் கண்களை மூடுவோம். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கோலை கொடுத்திரு, அதற்காய் ஸ்தோத்திரம் என்று நாம் ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு தேவ சமூகத்தில் நாம் பொருத்தனை பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த வீடியோ மினிஸ்ட்ரியை, இந்த கோலை நான் அநேகருக்கு அறிவிப்பேன் ஆண்டவரே, இந்த கோலை நான் தாங்குவேன் ஆண்டவர் என்று ஒப்பு கொடுப்போமாக. நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் துளிர பண்ணி கனி கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவாராக. எல்லோரும் கண்களை மூடுவோமா. அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையினாலே இப்படிப்பட்ட ஒரு பிரதிஷ்டையை எங்களுக்கு கொடுத்தீர். ஒரு கோலை எங்கள் கையிலே கொடுத்திருக்கிறேன். அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எல்லா ஜனங்களிடத்துல இருக்கிற கோல், ஆனால் எங்களிடத்துல இருக்கிற கோல் அது தேவனுடைய அடையாளமாய் மாறுகிற ஸ்தோத்திரம். இந்த வீடியோ மினிஸ்ட்ரி ஒரு தேவனுடைய அடையாளமாய் மாறுகிற ஸ்தோத்திரம். இது அநேகருக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதாக, விசுவாசத்தை கொண்டு வருவதாக, சத்துருக்களை விழுங்கி போடுவதாக, சமுத்திரத்தை அழித்து போடுவதாக, ஜீவன் நீரூற்று இல்லாதவர்களுக்கு ஜீவன் நீரூற்றை கொண்டு வருவதாக, குறிப்பாய் அநேகரை தாங்குகிறவர்களாய் மாற்றுவதாக. அப்படி நீ செய்யற நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகன மேலும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.